கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளில் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையை நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல வாசிப்போம். பக்கம் நம்பர் 294வது பக்கம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? பவுலடிகள் தன்னுடைய அடுத்த ஊழியத்தில் வாரிசாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய இளைய குமாரனுக்கு தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதுகிறார், கடிதம். அந்த கடிதத்தில் ஒரு அருமையான வார்த்தையை இந்த இடத்துல எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனா இரு. இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு மன தெளிவு உள்ளவனாக நீ இரு, மன தெளிவு உள்ளவளாக நீ இரு. இன்னைக்கு அநேக காரியத்தில் நமக்கு மனத்தில் ஒரு தெளிவு இல்லாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை, குறைவு, பலவீனம், தடுமாற்றம் அல்லது தேவன் வச்ச திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி அந்த தெளிவற்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் குறுக்க நிற்குது. பவுல் தீமோத்தேயுக்கு அழகா சொல்றார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம நாள்தோறும் சந்திக்கிறோம். ஒரு மனிதனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரையும் அவன் நிறைய காரியங்களை சந்திக்கிறான். நிறைய காரியங்கள் வழியாக அவன் கடந்து போகணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவுக்குள்ள நம்ம எத்தனையோ பேரை நம்ம சந்திக்கிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம். எத்தனையோ காரியங்களில் வழியாய் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு என்ன தேவைன்னு வேதம் சொல்லுது? மனதிலே ஒரு தெளிவு இருந்தால்தான் அவைகளை ஜெயமுள்ளதாய் நம்ம மாற்ற முடியும். பாருங்க, இந்த இடத்துல இந்த எல்லாவற்றையும் என்கிற வார்த்தையை வச்சு சில காரியத்தை நான் உங்களோடு பேசிட்டு மனத்தெளிவை குறித்து நான் கடந்து போனால் அது மிக அழகாக இருக்கும், உங்களுக்கு புரியும். இங்கு வேதம் சொல்லுது எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு. அதே வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிற்காக, சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், துக்கத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், சிரிச்சா ஸ்தோத்திரம் பண்ணணும், அழுதா ஸ்தோத்திரம் பண்ணணும், சேர்ந்திருந்தா ஸ்தோத்திரம் பண்ணணும், பிரிந்திருந்தா ஸ்தோத்திரம் பண்ணணும், வெற்றி அடைஞ்சா ஸ்தோத்திரம் பண்ணணும், தோல்வி அடைஞ்சால் ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்கு நன்மை நடந்தா ஸ்தோத்திரம் 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 சொல்றோம். ஆனா ஒருவேளை அது தோல்வியாய் மாறிட்டா நம்ம வாயில ஸ்தோத்திரத்துக்கு பதிலாக வேற தான் வருது. நீங்க யோபுவை பாருங்களே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா லாசர் கல்லறைக்கு வெளியே நின்று சொல்வாரு, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இதை தான் 1 தெசலோனிக்கர் 5:18 நீங்கள் எடுக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதே 1 தெசலோனிக்கர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நீங்க பிடிச்சு கொள்ளக்கூடாது, சோதித்து பார்க்கணும். அதே போல தீர்க்க தரிசனங்களை எல்லாவற்றையும் நீங்க முழு இருதயத்தோடு நம்பிடக்கூடாது, அதில் சோதித்து பார்த்து நலமானதை நீங்கள் பிடித்து கொள்ளணும். தீர்க்க தரிசனத்தை சோதித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ள ஒரு அடக்கத்தின் ஆவியானவர், அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், கண்ட்ரோல் மீறி போகிற ஆவியானவர் கிடையாது. எல்லாவற்றிலும் அடக்கமுள்ள ஜென்டிலாய் நமக்குள்ள செயல்படுகிற ஆவியானவர். எப்போ வெளிப்படணுமோ அப்போ வெளிப்படுவார், எப்போ அமைதலாக இருக்கணுமோ அப்போ அமைதியாக இருப்பார். நீர் தான் யூதருக்கு ராஜாவான்னு கேட்ட பொழுது ஏசப்பா அமைதியாக இருந்தார். நிறைய இடத்துல பார்த்தா அவர் அமைதியாக இருப்பார். ஏன்னா உள்ளே இருக்கிற ஆவியானவர் அமைதலுள்ள ஆவியானவர். எங்கே பேசணுமோ அங்கே தான் பேச வைப்பார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நல்ல ஒழுக்கமுள்ள ஆவியானவர், அவர் பிதாவிலிருந்து இறங்கி வந்த ஆவியானவர். எந்த இடத்துல பேசணுமோ, எந்த இடத்துல பேசினால் கலகம் இல்லாமல் இருக்குமோ, எந்த இடத்துல பேசினால் நன்மையா இருக்குமோ அந்த இடத்துல தான் அவர் பேசுகிறார். நீங்க பவுலுடைய ஊழியத்தை உற்று கவனித்து பாருங்களே. அவரு யூதன் ஒரு இடத்துல சொல்வார், நான் யூதன். அந்த இடத்துல யூதர்கள் இருந்தால் அந்த இடத்துல யூதன்னு சொல்லிடுவார்.
ரோமர்களா இருந்தா அந்த இடத்துல சொல்லிடுவார் நான் ரோமன்னு சொல்லிடுவேன். அங்க பரிசேயரா இருந்தா நான் பரிசேயர்னு சொல்லிடுவார். இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால எப்படியாயிலும் சிலரை ஆதாயப்படுத்தும்படி எல்லாருக்கும் எல்லாமுமானேன் கரெக்டா பேசுவார். இடத்த முதல்ல பார்ப்பாரு, சூழ்நிலையை பார்ப்பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை விடுவார். அந்த இடத்துல கரெக்டா சூழ்நிலை சரியில்லை, நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன்னு சொல்லிடுவார். அப்ப அவருக்குள்ள அந்த ஞானத்தை போதிக்கிற ஆவியானவர், அறிவை உணர்த்துகிற ஆவியானவர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர், மன தெளிவுள்ள ஆவியானவர் பவுலடிகளுக்குள்ளே வாசம் பண்ணினபடினா அவர் மன தெளிவுள்ளவராகவே தன்னுடைய ஊழிய பாதைகளில் அவர் கடந்து போனாரு. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஊழியத்திற்கு விவேகம் ரொம்ப முக்கியம், மன தெளிவு ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப வாழ்க்கையில விவேகம் ரொம்ப முக்கியம், மன தெளிவு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிரயாணங்களில் ஒரு தெளிவோடு உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கணும். எங்க போறீங்கன்னா அதான் தெரியலேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தெளிவற்றவர்கள் என்று அர்த்தம். அப்ப நமக்கு ஒரு தெளிவு வேணும். அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு அழகா சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாயிரு. இதை கேட்கிற இன்னைக்கு அநேகர் லைவ்ல இருக்கிறவங்க, பல பகுதியில் பார்க்கிறவங்களுக்குள்ள ஒரு தெளிவற்ற ஒரு நிலைமை. இந்த வருஷத்துக்குள்ள ஏன் போயிருக்கிறோம்னே சில பேருக்கு தெரியல. எதுக்கு கர்த்தர் என்னை அழைத்தாருன்னே தெரியல. நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றே தெரியாதபடி ஒரு விளையாட்டு காரியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒரு புருஷர்கள் தெளிவுள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு குடும்ப தலைவிகள் தெளிவுள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு குடும்பம் என்பது அது ஒரு தெளிவான நடத்துதல் உள்ள ஒரு குடும்பமா இருக்கணும். அதனாலதான் பவுல் இந்த வார்த்தையை அழகா சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அடுத்து பாருங்களே, வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் சோதித்து பாரு, அதுல நலமானதை பிடித்துக்கொள். எல்லாத்தையும் பிடிச்சு கொள்ளாத, யாரு என்ன சொன்னாலும் அது மேல் நம்பிக்கையா இருக்காத, அதுல எது சரியா இருக்குதோ அதை நீ பிடித்துக்கொள். இன்னைக்கு உலகத்துல பல கோடி பிரசங்கம் இருக்குங்க. ஒரு வார்த்தையை எடுத்து எப்படி வேணாலும் பிரசங்கம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நீ பிடித்து கொள்ளக்கூடாது. அதுல எது நலமான உபதேசம், அது எது உன்னை ஊன்ற கட்டுகிற உபதேசம், எது உன்னை பலப்படுத்துகிற உபதேசம், எது உன்னை பக்தி விருத்தி அடைய பண்ணுகிற உபதேசம், எது உன்னை கர்த்தரோடு கொண்டு போய் இணைக்கிற உபதேசம், எது பரலோகத்திற்கு வழியை காட்டுகிற உபதேசம், எது வேதத்தின்படி சரியான உபதேசம், ஆவியானவரை துக்கப்படுத்தாத உபதேசம், இயேசு கிறிஸ்துவை மட்டும் மகிமைப்படுத்துகிற உபதேசம், பரலோகத்துக்கு நேராய் வழிகாட்டுகிற உபதேசம், வழியும் சத்தியம் காண்பிக்கிற உபதேசம் என்பதை நீ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமான சத்தியத்தை நீ என்ன செஞ்சீங்கன்னா பிடித்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை மேய்ந்து கொள். வசன அறிவு இல்லாவிட்டா நம்முடைய வாழ்க்கையில இலகுவாய் பிசாசு நம்ம மேற்கொண்டுருவான். எத்தனை முறை சத்தியத்தை கற்றாலும் கற்றுக்கொள்ளாத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் அவர்கள் புகுந்து அவர்களை இழுத்து கொண்டார்கள், எடுத்து கொண்டார்கள், ஏமாற்றினார்கள், வஞ்சித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சத்தியத்தை அறிந்து சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பாருங்களேன், எபேசியர் 1:23 எடுக்க வேண்டாம், சொல்லிக்கிட்டே போறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவராக தந்தருளினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் நிரப்பிடுவார். உங்க வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறவர். அதனாலதான் இன்னைக்கு சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. உனக்கு ஒரு தெளிவு இருந்தாலே கர்த்தர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிடுவார். தேவன் சொல்லுகிறதுக்கு ஆம் என்று மட்டும் நீ சொல்லி பழகு, நீ ஆமேன் என்று மட்டும் சொல்லி பழகு. எதிரடையான வார்த்தைகள் எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, கிழவியா இருக்கிறேனே, வழிபாடு நின்று போனதே, இதோ இவனுக்கு பதில இஸ்மவேல் உனக்கு இதோ இதா இருப்பானாக, இப்படிலாம் எதிரடையான வார்த்தைகளை பேசாத தேவனுடைய பிள்ளைகளை. நான் திக்குவாயும் மந்த புத்தியுள்ளவனுமா இருக்கிறேன், இது எல்லாமே எதிரடையான வார்த்தைகள், தேவனுடைய திட்டத்திற்கு எதிரான வார்த்தைகள். இது வனாந்தரமாய் இருக்கிறதே, இந்த இடத்துல எப்படி அகப்படும்? உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லவா? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். கர்த்தர் சொல்றார், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் சொல்றார், உன்னால ஏதாவது ஒன்றை கொண்டுட்டு வந்து காட்டு பார்க்கலாம். என்னால முடியாதுன்னு சொல்லி ஒன்று இருக்குதா? எல்லாம் என்னால செய்ய முடியும். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் அவர் உண்டாக்குகிறவர். யோபுவை நீங்க படிச்சு பாருங்க, 39ஆம் அதிகாரத்துல இருந்து அழகா கூப்பிடுறாரு, நீ வாப்பாங்க, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கியே, லிவியா தானே நீ பார்த்துருக்கிறியா? இருளுக்கு உனக்கு இடம் எங்கன்னு உனக்கு தெரியுமா? இதோ ராசிகள் அதனதன் காலத்துல வருதே, நட்சத்திரங்கள், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? வரையாடுகள் ஈனும் காலம் உனக்கு தெரியுமா? தீக்குருவிகள் முட்டையிட்டு அதை கண்டுகொள்ளாமல் போய்கொண்டிருக்கு, அது உனக்கு தெரியுமா? லிவியா தானே நீ பார்த்தது உண்டா? அதனுடைய பலன் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
குதிரைகள் கணைக்கிறதே அதனுடைய வீரியம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய சலங்கையின் சத்தம், அந்த பட்டயத்தின் சத்தம், அந்த யுத்தத்தினுடைய ஆர்ப்பரிப்பை கேட்டால் அது வீறு கொண்டு எலும்பு புறப்பட்டு போகுமே, அது உனக்கு தெரியுமா? வாயை பத்திட்டு சொல்றேன், தெரியாம சொல்லிவிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நமக்கு இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு செலவு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் இறங்கி நின்னாருன்னு நம்ம பதிலே சொல்ல முடியும். ஒன்னே ஒன்று சொல்ல தான் முடியும், கர்த்தாவே சொல்லு, நான் கேட்குறேன். என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம மூளை லிக்யூடு மூளைங்க. நீங்கள் உங்கள் மூளையை பார்த்துருக்கிறீங்களா? யாருடைய மூளையாவது? சும்மா 2 சொட்டு டிராப் தண்ணி தாங்க. அவரோ அனந்த ஞானம் உள்ளவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுது 1 பேதுரு 4:7, எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு. பிரதர் உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு. உங்க போராட்டத்திற்கு முடிவு உண்டு. உங்க கண்ணீருக்கு முடிவு உண்டு. உங்க கவலைக்கு முடிவு உண்டு. உங்க தரித்திரத்திற்கு முடிவு உண்டு. உங்க இழப்புக்கு முடிவு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏற்றத்திற்கும், எல்லா பள்ளத்திற்கும், எல்லா பிரச்சனைக்கும் வேதம் சொல்லுது எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. கைகளை தட்டி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு எண்ட கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அழுது கொண்டு இருக்கிறியா, ஒரு நாளைக்கு சிரிப்ப. இன்னைக்கு சிரிச்சு கொண்டு இருக்கியா, ஒரு நாளைக்கு அழுவ. இன்னைக்கு இடித்து கொண்டு இருக்கிறியா, ஒரு நாளைக்கு நீ கட்டுவ. இன்னைக்கு அழுது துக்கத்தோடு இருக்கிறியா, ஒரு நாளைக்கு சிரிப்ப. 29 காலத்தை சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறா. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன், அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் கைத்தட்டுங்க. நேர்த்தியாய் செய்கிறவர். அப்பாவுக்கு பேரே நேர்த்தியாய் செய்கிறவர். ஏசப்பா எப்பயுமே நேர்த்தி குறைவானது ஒன்ன கூட செய்ய மாட்டாருங்க. எதை செய்தாலும் அதுல நேர்த்தியா இருக்கும். எதை செய்தாலும் அதுல பெஸ்டா இருக்கும். எதை செய்தாலும் டாப்பா இருக்கும். இருக்கிறதுலே டாப்பை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பு தான் தேவனுடைய விருப்பம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் வாழ்க்கையில் இப்ப என்ன பிரச்சனை உன்னை அழுத்தி கொண்டு இருக்குது? 18 வருஷம் பெரும்பாடா, 12 வருஷம் பெரும்பாடா, 18 வருஷம் கூனியா இருக்கிறியா, 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிறியா? இது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். திமிர்வாத வியாதியில் இருக்கிறியா, ஒரு நாள் முடிவு உண்டு. ஊமையா இருக்கிறியா, ஒரு நாள் முடிவு உண்டு. செவிடனா இருக்கிறியா, ஒரு நாள் முடிவு உண்டு. இன்னும் சொல்ல போனா உன்னை பாடையில ஏத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்களா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பாடையில போய்கிட்டு இருக்குதா, அதற்கும் கர்த்தர் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு தேவனுடைய பிள்ளைகளை. அதை தான் பேதுரு அழகா எழுதுறாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். ஆகையால் நீ எப்படி இருக்கணும் பக்கத்தில் சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு பாட்டு படிக்கலாம் கொள்ள பேர் சந்தோஷப்படுறாங்க. ஒர்ஷிப்பில் ரொம்ப பேர் பாட்டு பாடி சந்தோஷப்படுறாங்க. ஜெபம்னா எல்லாத்துக்கும் முகம் என்ன ஆகுது தெரியுமா? அப்படியே கிழக்குக்கு மேற்கு ஜெப நேரமா, ஜெப நேரமா. ஏங்க ஜெபம் என்பது தேவனோடு பேசுவதுங்க. கைத்தட்டி கர்த்தர். யாரோட பேச ஆசைப்படுவோம்? பாட்டு பாடுறது அவரை புகழ்றது, ஆராதிப்பது அவரை வணங்குவது. ஆனா ஜெபம் என்பது அவரோடு பேசுவது. மீனிங் புரியுதா? அப்ப எது நமக்கு டேஸ்டான நேரம்? அவரை பாடுவது பெருசா, ஆராதிப்பது பெருசா, அவரோட பேசுவது பெருசா? ஹலோ, வீட்டுக்காரரோட பேச பிடிக்குமா, பிள்ளையோட பேச பிடிக்குமா, இல்ல தூரத்துல இருந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க பிடிக்குமா? எது நமக்கு பிடிக்கும்? பேசத்தானே பிடிக்கும். அப்ப ஜெபம் என்பது என்னது? மனம் திறந்து பேசுவது. பாருங்களேன், உன்னத பாட்டுல சொல்றாரு, வாருமே நேசரே வயல்வெளிக்கு போவோம், உச்சிதங்களை பேசுவோம், வாங்க நம்ம 2 பேரும் திராட்சை தோட்டத்துக்குள்ள போலான்னு கூப்பிடுற. அதுதாங்க உன் கழுத்து இப்படி இருக்குதே, உன் இடை இப்படி இருக்குதே, உன்னுடைய சங்கு கழுத்தா இருக்குதே, அப்படியே ஒவ்வொன்றா வர்ணிக்கிறார். அதான் தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உரையாடலான வார்த்தை. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ரொம்ப நாள் கிடையாதுங்க, நிச்சயமாய் ஒரு முடிவு. 430 வருஷம் கழிச்சு எகிப்திலிருந்து ஒரு முடிவு இருந்துச்சு. 70 வருஷம் பாபிலோன்ல இருந்து ஒரு முடிவு வந்துச்சு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருந்தார். யாக்கோப்பு போய்ப்பா யாருக்கு? லாபான் வீட்டில் ஆடு மேய்ச்சதுக்கு 20 வருஷத்துல ஒரு முடிவு வந்துச்சு. கைகளை தட்டி கர்த்தர். அங்கிருந்து விடுதலை பெற்று நப்தலியாக பெரிய ஒரு சேனை கூட்டமாய் அவன் புறப்பட்டான். அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர். எல்லாவற்றுக்கும் நீங்க வேதத்துல பாருங்க, சவுல் தாவீதை துரத்துவதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்தார். ஒவ்வொன்றிற்கும் வேதத்தில் நீங்க பாருங்க. தானியேல் பாபிலோன்ல இருந்து ஒரு நாள் விடுதலை பெற்று தன் தேசத்துக்கு வருவதற்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருந்தார். உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் இந்த காலம் சோதிக்கப்படுகிற காலம். சோதிக்கப்பட்ட பின்பு நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? சொல்லுங்க, பொன்னா மாறுவீங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இனி திரும்பி பார்த்தாலும் இந்த நாட்கள் வராது. 2023 அழுது புரண்டாலும் வருமானு மேல
அந்த ஊழியங்கள் வருமா? அந்த மேன்மையான காலங்கள் வருமா? அடுத்து அதுக்கு ஒரு முடிவை வச்சார் இல்லையா? அப்ப இப்போ போய்கிட்டு இருக்கிற ஊழியத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். பாருங்களேன், யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுக்க வேண்டாம். இவை எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவை எல்லாவற்றிலும், நல்லா கவனிங்க, இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு நீயோ எல்லாவற்றிலும் மனத்தள்ளி உள்ளவனாயிரு. இப்ப யோபு எல்லாவற்றிலையும் பாவம் செய்யவில்லை. என்ன எல்லாவற்றிலும்? முதல்ல எடுத்த உடனே ஆடை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பவுஞ்சா வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளா டப்பு 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 டப்புன்னு இறந்து போச்சு. ஒரே அதிகாரத்தில் எல்லாமே அவன் இழந்து போனான். அந்த முதல் அதிகாரத்தில் கடைசி வார்த்தை சொல்கிறது, அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் என் தகப்பனிடத்தில் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, கைத்தட்டுங்க, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப எல்லாவற்றிலும் என்ன அடங்கி போச்சு பார்த்தீங்களா? சகலமும் அடங்கி போச்சு. இவை எல்லாவற்றிலையும் அவன் குறை சொல்லவில்லை, தேவனை பற்றி குற்றப்படுத்தவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை. 2 இடத்துல அந்த வசனம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யோபுல எழுதியிருக்கு. இப்ப நீயோ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாயிரு. யோபு எவ்வளவு தெளிவா இருக்கான் பார்த்தீங்களா? எல்லாரும் வந்து மாடு செத்து போச்சு, மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆடு போயிருச்சு, ஒட்டகம் போயிருச்சு, பிள்ளைங்க செத்து போச்சு. அவனுக்கு ஒரு தெளிவு இருக்குது, கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தார், நான் என் உதடுகளால் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தரே எல்லாவற்றையும் செய்தார், அவரே எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறாரு, அவருக்கு நான் செலுத்த வேண்டியது எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மனைவி ஓடி வருகிறா, தேவனை தூசிங்கிறா. அவளை பார்த்து சொல்றேன், பைத்தியக்காரியா, நீ என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? மெண்டலா? நீயே நல்லா தானே என் கூட இருந்த, இப்போ வந்து என்ன தேவனை தூசிக்க சொல்ற? கடிந்து கொண்டான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நண்பர்கள் வந்தார்கள், 7 நாள் அவனோடு உட்கார்ந்தார்கள். 7 நாள் கழித்து அவன் சொல்லுகிறான், உங்களுடைய வார்த்தைகள் என் இருதயத்தை தொட மறுக்கிறது, நீங்கள் அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர்கள், நானும் என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். எவ்வளவு மன தெளிவு இருக்குது பத்தி அவன்கிட்ட. அவன் மனதில் ஒரு தெளிவுள்ளவனாய் அவன் இருந்தான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஊழியர்களே, சபையார்களே, உங்களை சோதித்த பின்பு கர்த்தர் உங்களை பொன்னா மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த மனதில் ஒரு தெளிவு இருக்கணும். நான் போகும் பாதை அவர் அறிவார், என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, நான் சோதிக்கப்பட்ட பின்பு நிச்சயமாய் கர்த்தர் என்னை எப்படி மாற்றுவார் தெரியுமா? பொன்னா மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சீமேயி தாவீதை தூசிக்கிறான். தாவீது எவ்வளவு நல்ல எல்டர் தெரியுமா? அவன் எவ்வளவு மன தெளிவுள்ளவன் தெரியுமா? அவனுடைய மனது எவ்வளவு இதமிடப்பட்டு இருந்துச்சு தெரியுமா? அவனுடைய மனதுக்குள்ள எவ்வளவு தேவனுடைய வார்த்தை நங்கூரமா இருந்துச்சு தெரியுமா? அவன் சொல்றான், அவன் தூசிக்கட்டும், அதை தேவன் பார்க்கட்டும். கை தட்டி கர்த்தருக்கு தூசிக்கிறாங்களா? நீ சொல்லு, கர்த்தர் என்னை பார்க்கட்டும். என்னை வைகிறாங்களா? கர்த்தர் அதை பார்க்கட்டும். இந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார். யாரெல்லாம் என்னை தூசித்தார்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் ஒரு நாள் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். எந்த இடத்துல நான் மடங்கி படுத்தனோ அந்த இடத்துல நான் நிமிர்ந்து நிற்பேன். எந்த இடத்துல நான் கண்ணீர் வடித்தனோ அந்த இடத்துல ஆனந்த களிப்பை கர்த்தர் எனக்கு தருவார். யாரெல்லாம் என்னை வந்து இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஒரு நாள்ல இருக்கிறது என்று சொல்லும்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் மனதில் தெளிவுள்ளவனாய் இருந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு குழப்பத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கு தெளிவில்லை சிஸ்டர், பிரதர். உங்களுக்கு குழப்பத்திற்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கு மன தெளிவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெளிவில்லாதனால தான் தடுமாற்றம். தெளிந்த தண்ணியில முகம் நல்லா தெரியுங்க, கலங்கின தண்ணியில முகம் தெரியவே தெரியாதுங்க. மனம் தெளிவா இருந்தா எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்குங்க. மனதுல குழப்பம் இருந்தா எந்த முடிவுமே கரெக்டா இருக்காதுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதல்ல இருதயத்தை கலங்காமல் நீ பார்த்துக்கணும். அதனால யோவான் 14:1 சொல்றாரு, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? கலங்காதே. ஓ இருதயத்தை கலங்க விடாத, ஓ இருதயத்தை குழப்பத்துக்கு விடாத, ஓ இருதயத்தை சோர்வுக்கு விடாத, ஓ இருதயத்தை சத்ரு உட்புக விடாத. அதனால வேதம் சொல்லுது, சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது. உன் இருதயத்துக்குள்ள கூட சத்ரு உட்புக நீ இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, தாவீதோட இருதயத்துக்குள் சத்ரு தூண்டினான், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் எழுதியிருக்கு. யோபு வீட்டுக்குள்ள தேவனை அனுமதிக்கும் பொழுது உள்ள ஊடுருவி போனான், சேதங்களை உருவாக்கினான். அப்போ உன் இருதயம் தேவனுடைய அன்பினால் கட்டப்பட்டிருந்தா ஒரு சத்துருவனை தொட முடியாது. பாருங்களேன், இன்னும் சில வசனங்களை வைத்து
1 தீமோத்தேயு 2:11 ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ளணும். இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் சொல்றது எல்லாவற்றிலும் அடக்கமா இருக்கணும். எதை எடுத்தாலும் குதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவசர கொடுக்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆபத்து. புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிச்சு போடுவா, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். அப்ப இங்க பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுற ஸ்திரீகள் எல்லாவற்றிலையும் அடக்கமுடையவர்களா இருக்கணுமா, அமைதலோடு கற்றுக்கொள்ளணும். யோபு மனைவி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன அவசரக்காரி பாரு. உடியாந்து சொல்றா தேவனை தூசி. மீகா தாவீது அழகான நடமாடிட்டு வர்றேன், என்ன சந்தோஷமா வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி எறிறேன். இந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு ரொம்ப, இந்த வஸ்திரத்தால தானே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் சார். இந்த வஸ்திரத்தை போடுறதுனால தான் என்னால் பப்ளிக்குள்ள போக முடியல. இந்த ராஜா வஸ்திரத்தை போட்டுட்டு போனா 4 பேர் என்னை ராஜா கூஜாங்கிறேன், எல்லாம் தூக்கி எறிறேன். நான் ஆடு மேய்க்கிறவன் மாறினா தாண்டா கர்த்தரை ஆராதிக்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் உறிஞ்சு தூக்கி எரிஞ்சுட்டு பழைய நிலைமையில வந்து நின்னா. கைத்தட்டி நீ பழைய நிலைமைக்கு வா. உன் போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு நான் வாத்தியாரு, நான் பெரிய டீச்சரு, நான் பெரிய கலெக்டரு, நான் இன்ஜினியரு, நான் பெரிய இவரு நீ நினைச்சேனா உன்னால ஆராதிக்க முடியாது. நீ பழைய நிலைமைக்கு வா. அவன் சொல்றேன், ஆடுகள் பின்னாடி அலைஞ்ச என்ன கர்த்தர் ராஜாவா மாற்றினாரு. நீ என்ன இதை விட இன்னும் நீசனா மாறுவேன், இன்னமும் தரங்கட்டு போவேன். அன்னைக்கு எங்க அப்பே மறந்தேன், என் சொந்த மறந்துச்சு, குளம் கோத்திரம் மறந்துச்சு, கூட பிறந்தவன் மறந்தேன், எல்லாரும் என்னை ஆடு மேய்க்க விட்டான். அன்னைக்கு பரலோக ராஜா என்னை தேடி வந்தார். கைகளை தட்டி அவருக்கு முன்னாடி ஆடுவேன், பாடுவேன், குதிப்பேன். நீ சொல்ற மாதிரி இன்னும் அநேக பெண்களுக்கு நான் மகிமையாய் மாறுவேன். இதோ அந்த வஸ்திரம் இல்லாம நான் ரோட்ல அலைஞ்ச பொழுது, காட்டுல அலைஞ்ச பொழுதுதான் என்னை கர்த்தர் கண்டாரு. இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டான். கர்த்தரை துதிச்சான், நடனம் ஆடினான். ஆனா இவ சும்மா இருந்திருக்கலாம்ல. புருஷன் நடனம் ஆடினா இவளுக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம். ஆஹா, நம்ம வீட்டுக்காரன் ராஜா ஆடுனா எல்லாரும் பார்ப்பாங்களே. என்னது ஆச்சு? சாபமாச்சு. சாகர வரை அவளுக்கு பிள்ளை இல்லை. யாரையும் பார்த்து பரியாசம் பண்ணார். நீ பழைய நிலைமைக்கு வா. முதல்ல இன்னைக்கு வந்து இந்த சேலை கட்டிக்கிட்டு தான் பிரதர் என்னால ஆவியில நிரம்ப முடியல. சேலையை முதல்ல தூக்கி எறி. இந்த சேலைனால டிஸ்டர்பன்ஸ் உனக்கு வேண்டாம். நீ எப்படி ஆவியில நிரம்ப முடியுமோ அப்படி வா. சில பேர் வந்து நல்ல நகையை போட்டுட்டு வந்துட்டா, பிரதர் நான் எனக்கு பரிசுத்த ஆவியில நிரம்பணும். ஐயோ அந்து போயிருமே பிரதர், இது எதுக்குங்க? இதனால இந்த ஆவியில நிரம்ப முடியல, அது தேவையில்லை, அதை தூக்கி போடு. முதல்ல ஆவியில நிரம்பு. பரிசுத்த ஆவிதான் நமக்கு முக்கியம். உலகத்தில் இருக்கிற வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கைகளை தட்டி எது உனக்கு இடர்லா இருக்குதோ அதை தூக்கி எறி. அது உனக்கு எந்திர கல்லாம் மாறிடும். பதவி உனக்கு இடர்லாம் தூக்கி போடு. நகை உனக்கு இடர்லாம் தூக்கி போடு. பட்டம் உனக்கு இடர்லாம் தூக்கி போடு. உனக்கு வீடு இடர்லாம் தூக்கி போடு. வாகனம் இடர்லாம், அதுல போறதுனால உனக்கு ஒரு மேன்மையை தெரியுது, அதை தூக்கி போடு. எது உனக்கு தேவனுடைய அன்பில வளர முடியாதபடி அது தடையா இருக்கிறதோ, அது உனக்கு காரியமா இருக்குதோ, அதை முதல்ல தூக்கி போடு தேவனுடைய பிள்ளைகளை. அதனால நீ தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போயிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, அவன் ராஜ வஸ்திரம் போட்டுட்டு வந்தானா அவன் ஆட முடியுமா? அவன் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், ராஜாவுக்கு தலையில கிரீடம் இருக்கணும், கையில காலணி இருக்கணும், மார்பு கவசம் இருக்கணும், அந்த கவசம் இந்த கவசம் போட்டுட்டு அவனால எப்படி ஆட முடியும்? அவனால ஃப்ரீயா ஆட முடியுமா? அவன் முதல்ல இதாண்டா எனக்கு இடையூறா இருக்குன்னு எல்லாத்தையும் உருவி தூக்கி எறிஞ்சிட்டு வந்து அலங்கோலமா நின்ன கர்த்தரை ஆராய்ச்சான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நான், நீ எந்த நிலைமையில வந்தால் பாட்டு பாட முடியுமோ, எந்த நிலைமையில வந்தால் ஆவியில நிரம்ப முடியுமோ, எந்த நிலைமையில இருந்தால் தேவனை திருப்திப்படுத்த முடியுமோ, எந்த நிலைமையில இருந்தால் அவரை சந்தோஷப்படுத்த முடியுமோ, எந்த நிலைமையில இருந்தால் அவருடைய இருதயம் பொங்கி வழியும், அந்த நிலையில நீ வந்து உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. அவரை நீ சந்தோஷப்படுத்திட்டீனா அவர் உன்னை சந்தோஷப்படுத்திடுவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இன்னும் ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியா மாற்றுவார், ஜாதிகளுக்கு உன்னை அப்போஸ்தலனாய் மாற்றுவார், உலகம் முழுவதுக்கு உன்னை மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாய் மாற்றுவார். யாரு? கர்த்தரை நீ மகிமைப்படுத்தினா அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். வேதம் சொல்லுது, மகிமைப்படுத்தினேன். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன். அப்ப நீ என்ன பண்ண? இன்னும் அவரை மகிமைப்படுத்தணும், இன்னும் அவரை உயர்த்தணும், இன்னும் அவரை பாடணும், இன்னும் அவருக்கு ஊழியம் செய்யணும். செஞ்ச ஊழியத்தில் திருப்தி படக்கூடாது, செய்த ஜெபத்தில் திருப்தி படக்கூடாது, படிச்ச வேதத்தின் போதும் என்று திருப்தி படக்கூடாது, கொடுப்பதில் திருப்தி படக்கூடாது. எல்லாவற்றையும் தாவீது சொல்றான், கொண்டு வாடா, நகையை பூரா கொண்டு வா, இரும்பை கொண்டு வா, தங்கத்தை கொண்டா, சந்தன மரத்தை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, இதெல்லாம் நான் சவதரித்தேன். கைகளை தட்டுங்க. பூரா எங்க அப்பாவுக்கு நான் சவதரித்தேன். ஆலயத்தை கட்டுவதற்காக அவனுடைய ஜீவ காலத்துல கொண்டு வர எல்லாம் வகை வகையா கொண்டு வாயா, பங்கு பங்கா கொண்டு வா, வகை வகையா கொண்டு வா, விங்கு விங்கா கொண்டு வா. இதெல்லாம் சாலமோன்ட்ட கொடுக்கிறார். நான் தாண்டா கட்ட முடியல, நீ கட்டு. இதெல்லாம் என்னுடைய காலத்துல நான் சவதரித்தேன். கைகளை தட்டி நீங்க என்னங்க சவதரித்து வச்சிருக்கிறீங்க? எத்தனை ஆத்துமா சவதரிச்சிருக்கிறீங்க? கர்த்தருக்கா என்ன ஓட்டத்தை ஓடி இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க வேதத்தை படிச்சிருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீங்க ஊழியம் செய்திருக்கிறீங்க?
இதெல்லாம் நீங்க கர்த்தருக்காய் சவதரிக்கிற விலை மதிக்க முடியாத மகுடங்கள் தேவனுடைய பிள்ளை. யோசித்து பாருங்க. நான் உண்டு, என் வீடு உண்டு, நான் உண்டு, சாப்பாட்டு ரூம் உண்டு, நான் உண்டு, வயிறு உண்டுன்னு வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பரிதபிக்கக்கூடிய நிலை வந்துடும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நான் வேதனையோடு சொல்றேன். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன், இருமனம் உள்ளவன், தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன், போதும் என்கிற மனதுடன் வாழ்கிறவனே இதோ அவன் தேவபக்தி உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்க கடவும். இந்த உலகத்தில் நம்ம என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம், ஒன்றும் நம்ம கொண்டுட்டு வரலங்க. நீ பிறக்கிறப்ப எப்படி வந்த சொல்ல முடியுமா? நீ போறப்ப எப்படி போவ? எப்படி வந்தே அப்படிதான் போவ. ஒரு குண்டூசியை கூட உன் வீட்டில் போட மாட்டேன். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற அநீதியான இந்த பொருளுக்காக நீ தேவாதி தேவனை துக்கப்படுத்திட்டு அவருக்கு பின்னாடி நீ போறாகாம உலகத்துக்கு பின்னாடி, ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி, பொருளுக்கு பின்னாடி, இம்மைக்குரிய காரியத்துக்கு பின்னாடி போனேன்னா உன்னை விட பரிதபிக்கிறவன் உலகத்துல யாருமே இல்லை. தேவனுடைய ஏசா அற்பமான உணவுக்காக சீர்கட்டவனாய் போனான். பின் நாட்களில் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அதை காணாதிருந்தான். ஒருவேளை உணவுங்க, ஒரு நேரம் உணவு இல்லாட்டி செத்தா போயிருவேன். எவ்வளவு பாருங்க, தேவன் கொடுத்த சேஷ்ட புத்திர பாகம், பிறப்பிலேயே தேவன் கொடுத்த மேன்மையை ஒருவேளை உணவுக்காக தூக்கி எறிகிறான். எனக்கு இது வேண்டாம், சோறு கொடுத்தா போதும், பயனற்ற கூழ், அது எழுதியிருக்கு பயனற்ற கூழ். அந்த பயனற்ற கூழுக்காக பயனுள்ள சேஷ்ட புத்திர பாகம், தாயின் கருவிலே தேவன் பிறப்பிலே கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தூக்கி சுத்தமா எறிஞ்சான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஒரு நாளும் ஆலயத்தை அல்லல் தட்டாத, ஜபத்தை அல்லல் தட்டாத, கூடுகையை அல்லல் தட்டாத, சகோதர சிநேகத்தை அல்லல் தட்டாத, பக்தி விருத்தி அல்லல் தட்டாத, தேவ பயத்தை அல்லல் தட்டாத, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எழும்புவதற்கு காரியத்தை, அந்த வைராக்கியத்தை நீ அல்லல் தட்டாத. எத்தனை முக்கியமான நிகழ்வுகள் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு. வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. ஏன் அந்த முதலாவதுன்னு போட்டார், ரெண்டாவதுன்னு போட்டிருக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், ஏன் ரெண்டு கேட்கல? சாலமோன் கூட ரெண்டு கேட்டார். ஒன்னு பெரிய பணத்தை கொடுத்துடாதீங்க, உன்னை மறந்துடுவேன். ரொம்ப தரித்திரத்தை கொடுத்துடாங்க, நான் உன்னை திட்டிடுவேன். எனக்கு போதும் என்கிறத கொடுங்க. ஆனா தாவீது சொல்றாரு, ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன். அது என்ன தெரியுமா? ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியா அவருடைய ஆலயத்தில் வீற்றிருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. இந்த உலகத்தில் எதை நீ தெரிந்து கொள்ற? மரியாளை பார்த்து கர்த்தர் பாராட்டினார், மார்த்தாளை பார்த்து கர்த்தர் கட்டிந்து கொண்டார். இன்னைக்கு இங்கேயும் அநேகர் ஆவியானவர் கட்டிந்து கொள்ளும்படி அவருடைய இருதயம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேலை, பிரதர், படிப்பு, வேலை, அங்க போறேன் இங்க போறேன், உங்களுக்காகவே நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா எப்ப தாங்க கர்த்தருக்காய் வாழ போறீங்க? ஒருத்தி பாதபடியை விட்டு எழும்பவே இல்லைங்க, தேவனுடைய பாதத்துல போய் அப்படியே உட்கார்ந்துட்டான். அவளுக்கு வேலை இருந்துச்சுங்க, அவளுக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருந்திருக்கு, டியூட்டி இல்லாதவள் கிடையாது. மார்த்தாளுக்கு அத்தனை வேலை இருக்குன்னா மரியாளுக்கு வேலை தாங்க இருக்கும். அந்த வேலையை விட கர்த்தர் பெரியவர். கைகளை தட்டுங்க. அந்த வேலையை விட என் தேவன் பெரியவர், அந்த பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர், அந்த பொருளாதாரத்தை விட என் தேவன் பெரியவர். என் தேவனை தனிமைப்படுத்தி விட்டு நான் போய் அந்த வேலையில அலைய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி முதலாவது தேவனை திருப்திப்படுத்ததையே அவள் தெரிந்து கொண்டாள். கர்த்தர் சொன்னார், தேவையானது ஒன்றுதான் மார்த்தாள், நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற. பக்கத்தில் சொல்லுங்க, கலங்காதே கலங்காதே. அநேக காரியத்தை குறித்து நீ ஒன்று எவ்வளவுதான் உருண்டாலும் பிறண்டாலும் உன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது. நீ எவ்வளவுதான் விடிய உட்கார்ந்துருந்தாலும் குறைக்கவும் முடியாது. இன்னைக்கு கூட்டி புல்லாண்டு கொள்ள பேர் முயற்சி எடுத்து சாப்பிட்டாலும் கூட மாட்டேங்குது, குறைச்சி புல்லான்னு நடந்து பார்த்தாலும் குறைய மாட்டேங்குது. கூட்டுவதும் குறைப்பதும் யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கூட்டவும் முடியாது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போடும். நாளைய தினம் பக்கத்தில் சொல்லுங்க, கையை பிடிச்சி, சிஸ்டர், உனக்காக பரலோகம் கவலைப்படுது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போடும். நாளைய தினம் உனக்காக என்ன பண்ணுமா? பார்த்தீங்களா? இது வேதத்தில் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நாளைக்கு திங்கட்கிழமைக்கு உங்களுக்கு சாப்பாடு தரணுமே, உங்கள் பிரயாணத்தை ஆசீர்வதிக்கணுமே, உங்கள் தேவையை சந்திக்கணுமேன்னு அவரு கவலைப்படுவாராம். ஏன்னா நாளைய தினத்துக்கு சொந்தக்காரர் யாரு? வேதம் சொல்லுது, நாளைய தினத்துக்கு இந்த பட்டணத்துக்கு போவோம் என்று சொல்லாத, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் போவோம்னு சொல்லு. பாருங்க, வரி பணத்தை கர்த்தர் வெள்ளி மீன் மீன் வாயில் வச்சிருந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். இவனா வரி பணத்துக்காக ஏதாவது வருத்தப்பட்டானா? நீ போப்பா, மீனை வலைய போடு,
அங்கே வந்து ஒரு மீன் தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படு, வாயை திறந்து பாரு, உனக்கு வேண்டிய பணம், எனக்கு வேண்டிய பணம், இந்த உலகத்துக்கு வேண்டிய பணம் அதுக்குள்ளே இருக்கும்னு சொன்னார். அங்கே போய் போட்டால் வெள்ளி பணம் இருந்துச்சு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். தேவன் எல்லாவற்றையும் காடை வேணும், இறைச்சி வேணும், காடை வேணும், இறைச்சி வேணும், காடை வேணும், இறைச்சி வேணும், அது வேணும். இந்த பயகளை கூட்டிகிட்டு போனால் உடம்பு தான் அங்கே போகுது, மனசு பூரா போகுதுங்க, அங்கே தாங்க சுற்றுது. ஐயோ கல்லறை இல்லையே, அந்த கொம்புட்டிக்காய் இல்லையே, ரசம் இல்லையே, அந்த அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே. உடம்புல இங்கே போகிறேன், மனசில் அங்கே போகிறேன், வாழ்கிறது பூரா அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த எல்லாமே இந்த லோத்து மனைவி மாதிரி தான். அவள் உடம்பு தான் இங்கே இருக்குது, கண்ணு பூரா அங்கே. என்ன தான் வச்சுருந்தாலும் எனக்கும் தெரியல. ஒரு நாளைக்கு கேட்கணும், ஏமா நீ பார்த்த பின்னாடி இங்கே தான் ஒருத்தன் பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறானே, புருஷக்காரை கெஞ்சுறேன், திரும்பி பார்க்காத, ஃபாலோ மீ ஃபாலோ மீ ஃபாலோ மீ ஃபாலோ மீன்னு போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவனும் திரும்பி பார்க்க முடியாது. என் பேரை சொல்லியிருப்பேன், அவன் பேரே வேதத்தில் எழுதப்படலை. லோத்து மனைவியை நினைத்துக்கொள்ள, அவ்வளோதான். நிறைய பேர்த்தோட பேர் வேதத்தில் இல்லை பார்த்தீங்களா? ஐஸ்வர்யவான் பேர் வேதத்தில் இல்லை. ஒருத்தன் வந்தானே, எல்லோ நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும், வாலிபன் பேர் வேதத்தில் இல்லை. ஆனால் பிச்சை எடுத்த லாசர் பேர் இருக்குதுங்க. லோத்து மனைவி பேர் இல்லைங்க. லோத்துவோட கூட எத்தனை போய் வாழ்ந்தான். கண் ஏறிட்டு பார்த்த பொழுது எல்லா காரியமும் அவள் எட்டி பார்க்குறப்பெல்லாம் இவன் தானே கூட நின்னான். ஆனால் வேதத்தில் அவள் பேரை எழுத கர்த்தர் விருப்பம் கொள்ளலைங்க. என்ன பண்ணாலும் எட்டி என்னத்தை பார்த்தா, அதாவது அக்கினிக்கு இறையாக போகுதுன்னு கர்த்தர் சொல்லு. எவ்வளவு பரிவு வச்சு அவளை கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வர்ற. இதுக்கு மேலே என்னங்க பரலோகம் உங்களுக்கு செய்யும்? இவ்வளோதெல்லாம் கொண்டு வந்து உங்களை மொசைக்ஸில் நல்லா பார்த்து குஷன் சீட்டில் உட்கார வச்சிருக்காரு, ஃபேனு கட்டில். இதுக்கு மேலேயும் அங்கே திரும்பி பார்த்துக்கிட்டு அங்கிட்டே கண்ணை விட்டுக்கிட்டு இருந்தேன்னா கண்ணை ஒரு நாளைக்கு நோண்டி விடுவார். வேதம் சொல்லுது, கண் இடலாம் இருந்தால் அதை என்ன பண்ணு, கை இடலாம் இருந்தா, கால் இடலாம் இருந்தா. என்னங்க நீங்கள் பாதி போய் பேசுங்க, பாதி சொல்லவே மாட்டீங்க. வசனம் தெரியுமில்ல உங்களுக்கு. நமக்கு எதுக்குடா வம்பூடி சேவாரம்? எல்லாத்து கையும் தாங்க வெட்டணும், எல்லாத்து கண்ணையும் தான் பிடுங்கணும். அங்கே என்ன, இங்கே ஒரு பார்வை, அங்கே ஒரு பார்வை, இங்கே ஒரு பார்வை, அங்கிட்டு ஒரு பார்வை. தீனாள் போய் எதுக்குங்க வீட்டை விட்டு போகணும்? 12 பயம் இருக்கான்ல, அப்பையும் இருக்கான்ல, ஆயி இருக்கான்ல, இத்தனை பேர் இருக்காங்களே. இவன் என்னத்தை சுற்றி பார்க்க போனானே தெரியல. அங்கே என்ன இருந்துச்சு? சீரியல் எது போட்டிருந்தாங்களா அல்லது ஏதாவது இருந்து இப்போ மாதிரி ஏதாவது செஞ்சாங்களான்னு தெரியல. போனப்போ நல்லா கற்புள்ளவளா போனா, வீட்டுக்கு வர்றப்ப கற்பை இழந்தவளா வந்தான். இவன் எதுக்குங்க உப்பிரிகை மேலே போய் ஏறணும்? பேசாமல் அங்கே யுத்தம் நடக்குதுல்ல, யுத்தத்துக்கு போயிருந்தா அங்கே போய் ஒரு யுத்த புருஷன் யுத்தத்தில் தானே நிற்கிறேன். இவனுக்கு என்ன ஓய்வு? 365 நாள் ஊழியம் செய்யணுங்க, 365 நாளும் ஜெபம் பண்ணணுங்க. இவன் ஓய்வு எடுக்கிறவன் பலகணியில் மேலே போய் எதுக்கு ஏறினேன்? தானியல் பலகணியில் ஏறினா ஜெபம் பண்ண ஏறினேன். இவன் உப்பிரிகையில் எதுக்கு ஓய்வு எடுத்துட்டு இவர் உலாத்த போனாராம். பக்கத்தில் சொல்லுங்க, உலாத்தாத. உலாத்துன எங்கேயாவது வேசிக்கல்ல விழுந்து போயிடும். என்ன பிரதர் இங்கிட்ட சும்மா வந்தேன் பிரதர், இங்கே என்னங்க நிற்கிறேன்? சும்மா நிற்கிறேன். இந்த உலகத்தில் சும்மா இருக்கிற ஆள் யார் தெரியுமா? இப்படி நிற்கிற ஆளுங்க. எனக்கெல்லாம் என்னைய கேட்டு பாருங்க, ரெஸ்டே கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் அங்கே இங்கே இங்கே பிஸி ஒர்க்கர். வீட்டுக்கு போகிறப்ப படுக்கிறப்ப தான், வாயை புழக்கிறப்ப தான் நமக்கு ஓய்வு. மற்ற நேரம் பூரா எந்திரிச்சு கண்ணை திறந்ததுலேருந்து தூங்குற வரையும் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கே ஜெபம் பண்ணணும், திடீர்னு ஒரு ஃபோன் வரும், யாராவது ஒருத்தர் சந்திக்க வருவாங்க, யாருக்காவது ஒரு ஆலோசனை சொல்லணும். நம்ம ஆல்ரெடி எப்படி இருக்கணும், நம்ம குப்பியை நிரப்பிக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே ஒருத்தருக்கு தார வார்த்தை கொடுத்தா இன்னொரு ஆட்டம் என்ன பண்ணிடணும், நம்மளுடைய இதை குப்பியை நிரப்பி வச்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்லுவார், சாமுவேலே உன் தைல குப்பியை என்ன பண்ணி, அடுத்த ஆள் ரெடியாக வந்துக்கிட்டே இருக்கு, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, ரெடி ஆகணும். நல்ல பழக்கி வச்சிருக்காரு. ஒரு ஆள் நல்ல செய்தி சொன்னால் சிரிக்கணும், ஒரு ஆள் துக்க செய்தி சொன்னால் அப்படியே முகத்தை அப்படி மறைக்கணும். நடுத்தரமான செய்தினா என்ன பண்ணணும், நார்மலா இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்குள்ளே கிரியை செய்யறோம். இவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லணும், இவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லணும், வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு வசனம் சொல்லணும். திடீர்னு ஒரு பிரச்சனைக்கு வரும் பொழுது போதக சமர்த்தனா உட்கார்ந்து அவங்களுக்கு வேதத்தினுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை நித்தியத்துக்குள்ளேயும் கர்த்தருக்குள்ளேயும் நடத்தணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஸ்திரியானவள் எல்லாவற்றிலையும் அடக்கம் உள்ளவள். பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் அடங்கி இருங்க. இதை கேட்குற தம்பி தங்கச்சி பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் கொஞ்சம் அடக்கமாக இருங்க, வீட்டில் தரித்திருங்க, வீட்டை விட்டு ஊர் சுத்தாதீங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் ஒரு ஸ்திரீ மாலை மயங்குகிற வேலையில் நல்ல வஸ்திரம் தரித்து ரோட்டில் சுற்றினாள். புருஷன் வீட்டில் இல்லை, ஊரெல்லாம் போயிட்டேன், பணப்பையை நிறைய எடுத்துகிட்டு போயிட்டேன், வீட்டில் வரமாட்டேன், நல்ல ரத்தன கம்பளங்களால் என்னோட பெட்டை அலங்கரித்து வச்சிருக்கேன்னு சொல்லி ஊர் சுத்துற ஸ்திரீ வேதத்தில் எழுதப்பட்டு. அதனால் வீட்டில் ஸ்திரியானவள் எப்படி இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். சும்மா போனும் கையுமா எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் தீட்டு வந்துடும். தேவனுடைய பிள்ளை உப்பிரிகையில் ஏறிட்டு இறங்குறப்ப
பாவமான மனுஷனா இறங்கின. ஊர் சுத்திட்டு வர்றப்ப கற்பை இழந்து போன மகளா வந்தா. நம்முடைய வாழ்க்கையிலையும் அங்க எங்க காலை அலைய விடக்கூடாது, கண்ணை அலைய விடக்கூடாது, செவிகளை எல்லாத்தையும் கேட்கக்கூடாது, கிளவி பேச்சே கேட்கக்கூடாது. கிளவிகளுடைய வார்த்தைக்கு நீ விலகிரு. வேதத்தில் இருக்கு, நானா என் சுயமா பேசல. கிளவிகளுடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்ய, விலகிரு. அடுத்து பாருங்க, தீத்து புஸ்தகம் 2:7, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. பவுல் எழுதுறாரு தீத்துக்கு, நீயோ 2:7, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. நம்ம தாங்க ரோல் மாடல். நீங்க நடக்கிற நிருபம். என்ன கேட்டா நீங்கெல்லாம் ஒரு நிருபம். எப்படி தீத்து, பிலமோன், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், தீமோத்தேயு, கொரிந்தியர், இதெல்லாம் நிருபம் வேதத்தில் இருக்கு. இப்ப நீ ஒரு நடக்கிற நிருபம். நீ நடந்து போறப்ப ஒன்ன இப்ப 4 பேர் பார்த்து சொல்லணும். அந்த சுனாமித்தியால் சொன்னா பாத்தியா, பரிசுத்தவான் என்று நான் எங்க எழுதி ஒட்டிருந்துச்சா போர்டுல? எவ்வளவு அழகா சொல்றார், இவரை பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு அவள் உத்து 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 பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு உண்மை, இவர் கண்ணு சுத்தம், பேச்சு சுத்தம், நடத்த சுத்தம், வார்த்தை சுத்தம், ஆக்டிவிட்டிஸ் சுத்தம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா நேர்கொண்டே அவன் பார்க்க மாட்டான். அங்க கேஎஸ்ஐ கூப்பிட்டு சொல்றேன், அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு சொல்லணும். ஏன் நேரா தானே நிக்கிறா, இவளே கேட்க வேண்டியதானே. அப்ப எவ்வளவு பாருங்க கண்ணியமான ஒரு வார்த்தை அவன்கிட்ட இருக்குது பாருங்க. அதனாலதான் அவன் சொல்றா, இவன் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். பார்த்தீங்களா, அவ எவ்வளவு தெளிவுள்ளவளா இருக்கிறான். அப்ப அவளும் இவனை பார்த்திருக்கிறான். எங்கேயாவது இவன்கிட்ட அசுத்தமான காரியம் இருக்கான்னு பார்க்கிறா. பரிசுத்தவான் என்பதை அவன் என்ன பண்ணி விட்டா, கண்டுபிடிச்சிட்டா. இதை கேட்கிற எவ்வளவு மன தெளிவு அவளுக்கு இருக்கு, இவனுக்கு எவ்வளவு மன தெளிவு இருக்கு. இவன் ஒருத்தி நம்மளை நோட் பண்ணிடுவாடான்ட்டு இவன் எவ்வளவு கண்ணியமா நடந்திருக்கணும். அப்போ ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனா தெளிவா இருக்கணும், ஒரு இடத்துல ஜெபம் பண்ணா தெளிவா இருக்கணும். நம்ம ஆகாயத்துல சிரமம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. நம்ம வாட்டில் ஒன்றை பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் போய்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில தெளிவற்ற ஒரு வாழ்க்கையாய் போயிருந்தேன் அவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பாருங்களே, யோவான் புஸ்தகம் 3 யோவான் 2 எடுக்க வேண்டாம். நீயோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன், விரும்புகிறேன். நீ எல்லாவற்றிலும் வாழணும். குழந்தை பாக்கியத்தில் வாழணும், சொத்துல நீ வாழணும், படிப்புல நீ வாழணும், வேலை வாய்ப்புல நீ வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வாழணும், வரங்கள், கனிகள், வெளிப்பாடு, தரிசனங்கள்ல நீ வாழணும். எல்லாவற்றிலையும் இதுல அன்சுவான் எல்லாம் போட்டாச்சு. புல் ஸ்டாப் வச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்க வேண்டிய நீ, உனக்கு உலகத்திற்கு எல்லாமே கர்த்தர் நமக்கு தாங்க படைச்சார். எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை உண்டு. ஆனால் எல்லாமே எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு எது தகுதியோ அதை நான் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நீ போய் பாருங்க, லேவிய ராமத்தில் எல்லாத்தையும் திங்கக்கூடாது. உனக்குன்னு சாப்பிட்றதுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதைத்தான் நீ சாப்பிடணும். எல்லாரோடையும் நம்ம பழகக்கூடாது, யாராலோட பழகக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். இவர்களோடு நீ தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். அது அசுத்தம், அது அசுத்தம், அது அசுத்தம்னு எழுதி வச்சிருக்கிறார். லேவிய ராமத்தை படிச்சு பாருங்க. யாரோடு நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்பு வைக்கணும்னு கர்த்தர் எழுதி இருக்கிறார். எல்லா வீட்டு இளவுக்கு நீங்க போயிடக்கூடாது. எங்கேயாவது ஒருத்தர் இறந்தானா உடனே தூக்கிட்டு ஓடக்கூடாது. ஒரு ஆசாரியனா இருக்கிறவன், ஒரு லேவியனா இருக்கிறவன், ஒரு பழி பிரகாரத்தில் இருக்கிறவன் தீட்டுப்பட வேண்டிய இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணணும், தீட்டுப்படணும். நீங்க வாட்டில் எல்லாரும் கூப்பிட்டாங்க, வழியில போறவங்களாம் சொன்னாங்கன்ட்டு ஓடக்கூடாது. ஒரு ஊழியத்தில் இருக்கிற நாம நம்மளை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லுது, தீட்டுள்ளவன் தொடர்றதெல்லாம் தீட்டா இருக்கும். பார்த்தீங்களா? அப்ப நம்மளை வாழ்க்கையில எவ்வளவு கரையற்ற, பிழையற்ற, மாசு மறுவற்ற, குற்றமற்ற வாழ்க்கை நம்ம வாழணும் பாருங்க. யாக்கோபு எழுதுறாரு 2:10, ஒன்றில் தவறினா எல்லாவற்றிலும் குற்றம் உள்ளவனா இருப்பேன். 9 கட்டளை நான் கரெக்டா செய்யறேன் பிரதர், 10வது கட்டளை மட்டும் நான் ஓட்ட பிரதர். எல்லாம் நான் வட்டி வாங்குறதில்ல, அது வாங்குறதில்ல, இது வாங்குறதில்ல, கண்ணில் மட்டும்தான் பிரதர் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. நேர பாதாளம் தான், எந்த சந்தேகம் கிடையாது. 9 கரெக்டா செய்யறேன் பிரதர். விக்கிரகத்துல தான் பிரதர் எங்களால ஜெயிக்க முடியல. அது லேசா அங்கனாங்கன்னு டைரக்டா பாதாளம் தான் எழுதி இருக்கிறார். எல்லாரும் ஒன்றில் தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான், குற்றம் உள்ளவனா இருப்பேன். நான் எழுத சொல்லல, யாக்கோபு 2:10 எழுதுறார். மார்க்ல 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கண்ணை திறந்து விட்டு என்னடா பார்க்குறேன்னா, நடக்கிற மனுஷனை மரங்களை போல நான், இவன் கண்ணில் எவ்வளோ தெளிவு இருக்குது பாரு. மனுஷனை கர்த்தரே திறந்து விட்டார்ல, எல்லாம் நீட்டாக பார்க்க வேண்டியதானே. அப்போ இன்னும் கண்ணில் தெளிவில்லை. இந்த அரகுர பார்வை இப்படி தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அரகுர பார்வை. ஈசாக்குக்கு முன்னாடி வந்து யாக்கோப்பு நிற்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த குருடனுடைய நிலைமை அங்கே தான் நம்ம பார்க்குறோம். அவன் கண்கள் மங்களாக இருந்ததுனால
முன்னாடி நிற்கிற ஆள் யாருன்னு தெரியல. தடவி பார்த்தேன், மோந்து பார்த்தேன், ஆனால் பார்க்குற பார்வை இல்லையே. கடைசியில் ஏமாந்து போயிட்டாங்க. பாருங்க எவ்வளோ வஞ்சகமாக இவன் ஏமாத்தி விட்டான் பாருங்க. யார் ஏமாத்திட்டா? மகனே அப்பனை ஏமாத்துறேன். அங்கே பார்த்தா தாவீத அப்சலோம் ஏமாத்துறேன். வேதத்தில் பாருங்க, உன் வீட்டாரே உனக்கு இந்த ஏசா பயலாவது வெள்ளனே வெடுக்கனே போய் ஒரு வேட்டையாடி கொண்டு வந்திருக்கலாம்ல. அவர் மாமியா வீட்டுக்கு போகிற கதை சௌரியத்துக்கு போயிட்டு வர்றார். நம்ம அப்போ தானே நம்ம காத்திருப்பாண்டான்னு இவன் சௌரியத்துக்கு போய் வேட்டையாடிட்டு எங்கிட்ட அது குளிச்சுட்டு கிழிச்சிட்டு சௌரியத்துக்கு வந்தேன். அதுங்காட்டி இங்கே ஒரு கள்ளப்பைய உள்ளே பூந்து என்ன பண்ணிவிட்டேன், ஆசீர்வாதத்தை போல நீ லேட் பண்ணாத. சௌரியத்துக்கு போயிட்டு சௌரியத்துக்கு வந்துட்டு இருக்கிறது. நம்ம ஆராதனை ஐயா அவர் பிரசங்கம் பண்ண 12 மணி ஆயிரும். அதுவரை இந்த ஜெயராஜ் இவங்க தான் பாட்டு கேட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மெதுவாக போய்க்கலாம். நீ அதுக்காட்டி கொல்ல ஆசீர்வாதத்தை இழந்துருவேன். இனிமேல் எல்லாத்துலேயும் பூரண புருஷனாக இருக்கணும். வரும்பொழுது ஒருத்தர் கை ஒடிஞ்ச மாதிரி பாதியில் வர்றது, அது அவருக்கு டைம் தெரியுமில்ல. இப்போ போனோம்னா சாப்பாடு டைம், கொஞ்சம் பேர் கடைசியாலாம் வருவாங்க. சாப்பாட்டுக்கு போய்க்கிட்டா போதும். இதெல்லாம் முதல் செக்ஷனெல்லாம் வேணாம், 3வது செக்ஷனுக்கு போய்க்கலாம். இருக்கிறதுலே சின்ன ஆராதனை எப்போ அந்த ஆராதனைக்கு போய்க்கலாம். என்ன மனுஷனுடைய தந்திரம்! ஏன்னா உன் தந்திரத்தினாலே கர்த்தர் உன்னை பிடிச்சி விடுவார். நீ தந்திர வேலை பார்த்தேன்னு வச்சுக்க, தந்திரத்திலே நீ என்ன பண்ணிக்குவ, மாட்டிக்குவ. அவரை ஏமாற்ற முடியாதுல்ல. அவர் எவ்வளோ பெரிய அனந்த ஞானம் உள்ளவர். முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே பாருங்களேன், வேதம் ஏசா போயிட்டு உடனே வந்திருக்கணுமா இல்லையா? கர்த்தரை ஆசீர்வதிக்க போறேன்னு அப்பா சொல்றாருல, இவன் விழுந்தடிச்சு என்ன பண்ணியிருக்கணும்? வேகமாக வரதை விட்டுட்டு எங்கே போய் என்ன சுற்றுறான்? வழக்கம் போல சுற்றுறவன் அவன் சுற்றி அடிச்சுட்டு இவன் வரங்காட்டி இவன் குறுக்கு போய் உள்ளே பூந்து என்ன பண்ணிவிட்டான்? அப்பாவை ஏமாற்றி பூரா ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிட்டான். அவன் வந்து ஐயோ ஐயோன்னு வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு உருண்டுக்கிட்டு கடைசி வரையும் அவன் செத்த உருண்டதை அமைச்சான். லேட்டாக வராத சிஸ்டர் பிரதர், ஆராதனைனா கரெக்டாக என்ன பண்ணணும்? எங்கள் ஊரா நாங்களாம் 3 ஆராதனைக்கு வர்றாங்க. நீங்கள் வர்றது எத்தனை ஆராதனை யோசித்து பாருங்க. இதில் லேட்டாக வந்தால் எத்தனை செக்ஷன் போயிடுச்சு, பாடல் போயிடுச்சு, ஒர்ஷிப் போயிடுச்சு, அநேக காரியங்கள் போகும் பொழுது அது உங்களுக்கு நஷ்டம் தானே. நீங்கள் ஆராதிக்கணும்ல, பாட்டு பாடணும்ல, கர்த்தரை துதிக்கணும்ல. நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது தான் பூரண புருஷர்களாய் நம்ம மாற முடியும். இல்லாட்டி எப்படி அந்த மரத்தை பார்த்தா பார், கண்ணை திறந்து விட்டாரு, இவன் எதை பார்க்குறான்? லேசாக மகிமை பார்த்தோம் பிரதர், லேசா. எத்தனை வருஷம் தான் லேசாக பார்க்கறது, ஃபுல்லாக பார்க்கறது இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்கள், இனிமேல் என்ன பண்ணணும்? முழு ஆராதனை, முழு பூசையும் வாங்கல. என்ன பூசை? பூசை இதெல்லாம் சென்சார் பண்ணிக்கிட்டோம். இந்த அறகுறையெல்லாம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க பக்கத்தில் இருக்கால, சாப்பாடு மட்டும் ஃபுல்லாக வேணும், பழங்கள்லாம் ஃபுல்லாக வேணும், ஆசீர்வாதம் ஃபுல்லாக வேணும். ஆராதனையில் இந்த பாட்டில் குடிக்கிறவங்க கூட ஃபுல்லாக தாங்க குடிக்கிறான். நம்ம தான் என்ன பண்ணுறது? லேஸ் ஒரு மூளை முடக்கு. அதுலேயும் சொல்கிறாங்க பரலோகத்தில் ஒரு மூளை கிடைச்சாலும். அதுக்கும் சொல்கிறாரு, இந்த வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் சரியாக போதிக்காட்டி அவன் பரலோகத்தில் எப்படி இருப்பானா? மூக்குப்பொடி மாதிரி தான் முனிவுண்டு தான் இருப்பேன். எங்கிட்டாவது ஒரு ஓரை கட்டி உட்கார வைப்பார். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு. நான் பேசுகிறப்ப கொள்ள பேத்துக்கு எப்படி இருக்கான்? கஷ்டமாக இருக்கும். கடைசி டயத்தில் ஒரு கல்லை அடித்தான் பாருங்க, இன்றைக்கு உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை பக்கத்தில் நினைச்சிரு அடிச்சார். நினைக்கிறதாடா, இன்னைக்கு என் கூட நீ அங்கே தான்டா இருப்பேன்னு கைத்தட்டுங்க. இறங்குனா போதும், தூக்கிடுவார் நம்மால். இறங்குனா போதும். ஆகாப்பு தாழ்த்திட்டான் மத்தியா. ஆகாப்பா சொன்னார், இன்னைக்கு இவனை தூக்க போறேன்டாங்கிறாரு. அவன் போனே மட்டடியா படுத்தான் பாரு. கர்த்தர் சொன்னாரு, அவன் தாழ்த்தினதை பார்த்துட்டியா? இவன் காலத்தில் நான் செய்ய மாட்டேன், இவன் மகன் காலத்துக்கு. அப்படியே ஆண்டவர் மாற்றி விட்டார், மகன் காலத்துக்கு போயிருச்சுங்க. கை தட்டுங்க. இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. சொல்லுங்க 0 0 0 0. நீ சொன்னா அவரு சொல்லுவாரு, இல்ல இல்ல ஹீரோ 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 ஹீரோ. நீ ஹீரோன்னு சொன்னு வச்சுக்க, இல்ல இல்ல நீ 0. இறக்குனா ஏத்துவாரு. வரும் பொழுதே ஏறோது மாதிரி வந்து உட்கார்ந்த மிட்டுக்கா ஒரு தட்டு தட்டி விடுவார். சேர் இருக்காது, நீ இருக்காது, இட்டு பொடிஞ்சு அப்புறம் கீழே தான் விழுந்துக்கிடும். உள்ளே வர்றப்ப நடுங்கிக்கிட்டு வரணுங்க. பயத்தோடு கர்த்தரை சேவி, நடுக்கத்தோடு களிகூறு. வேதத்தில் எழுதியிருக்கு, மடக்கிற மனுஷனை குருடனை போல நீ பார்க்காத, தெளிவாக பார்க்கணும். அதனால நீ தேவன் யார் என்பதை நல்லா அறிந்து கொள். உனக்கு அந்த அறிவு முதல்ல உனக்கு தெரியணும். அதனால தான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீ மன தெளிவுள்ளவனாயிரு. அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்றார், நீ கசப்பான பாவத்திலும் பிச்சிலும் கட்டப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். எவ்வளவு தெளிவான பார்வை பார்த்தீங்களா ஒருத்தனுக்கு? உனக்கு மன தெளிவு இருக்கணுங்க. யாரு கசப்பான பாவத்திலையும் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி உனக்கு கண்டுபிடிக்கணும். முதல்ல உன் சிநேகிதன் யாருன்னு தெரியணும். நல்லவனோடு நீ பழகு, நல்லவனோடு நீ உறவாடு, நல்லவனோடு பேசு. நம்ம பழகிறது எல்லாமே என்னது? மோசமான நபர்களோட பழந்தான் என்ன ஆகும்? தாவீதுக்கு ஒரு மகனுக்கு ஒருத்தன் துராலோசனை கொடுத்தேன். அங்கே யார் தெரியுமா? கூட இருக்க
சாலமோனுடைய மகன் ரெகோபோயாமுக்கு ஒருத்தன் ஆலோசனை கொடுத்தேன், டேய் உங்க அப்பா பேச்சு மாதிரில உங்க அப்பா மாதிரில நீ நடக்கூடாதா, நீ சொல்றா எங்க அப்பாவுடைய சுண்டு விரல் எனக்கு இடுப்புக்கு சமானம்னு சொல்றா. முதியோருடைய ஆலோசனை தள்ளுறா, வாலிபருடைய ஆலோசனை கேள்றா, நீ உருப்பிடுவேன்னு சொன்னேன். அவன் சொன்னேன், வாலிபர்கள் முதியோருடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம், எனக்கு யங்ஸ்டர் போதும்னா. ராஜ்யமே உடஞ்சு போச்சு. யார் ஆலோசனை கேட்கணும் யோசித்து பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நேரம் மிக குறுகியது, நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்களேன், முதலாவது ஒரு 4 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பவுல் சொன்னாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு அந்த அறிவு இருக்கா? மன தெளிவு இருக்குதா? அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். டேய், இந்த கப்பல் பிரயாணம் சேதம் உண்டாக்கும் என்று நான் காண்கிறேனப்பா, இந்த கப்பல் பிரயாணத்தில் போக வேண்டாம்ப்பா, எனக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். எவ்வளவு தெளிவா சொல்றான் பாத்தீங்க. அப்ப எந்த அளவுக்கு மன தெளிவு அவனுக்குள்ள இருக்கணும். அடுத்து பாருங்களேன், யோபு சொல்றாரு, கடைசி நாளில் என் தேவன் பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதாங்க மன தெளிவு. யார் வேணாலும் என்னமோ சொல்லுங்கடா, நண்பர்கள் சொல்றியா, மனைவி சொல்றியா, மாடு போகுதா, ஆடு போகுதா, உலகமே அங்கிட்டு போட்டோம், ஆனா என் தேவன் பூமியின் மேல் நிற்பார், கடைசி நாள்ல என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். இதாங்க மன தெளிவு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொல்றாரு, பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரர் 135:5 சொல்றாரு, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்றும் கைத்தட்டுங்க, நான் அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரருக்கு ஒரு அறிவு இருக்குது, எல்லா தேவர்களுக்கும் எல்லாருக்கும் மேல டாப். கைதட்டுங்க. டேய், நீ மாம்ச புயத்துல நிக்கிற, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு நிக்கிற, நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவங்களின் பெயர்ல வந்திருக்கிறேன். என் தேவன் ராணுவங்களின் தேவன் என்று சொல்லி அவன் சொல்றான். சங்கீதம் 135:5 கர்த்தர் பெரியவர் என்றும். பக்கத்துல சொல்லுங்க, நீ உனக்கு ஒரு அறிவு இருக்கணும், உனக்கு மனதில் ஒரு தெளிவு இருக்கணும். என் தேவன் பெரியவர் என்றும் அவர் நம்முடைய ஆண்டவர் மேலானவர். ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு ஆவியானவர், ஒரே ஒருவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே அல்லாமல் வேறொரு வழியும் கிடையாது, வேறொரு சத்தியமும் கிடையாது, வேறொரு ஜீவனும் கிடையாது, வேறொரு மார்க்கம் கிடையாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரரால் சொல்ல முடியும்னா, இதை கேட்கிற உன்னால என்னால ஏன் சொல்ல முடியல தெரியுமா? நமக்கு அந்த மன தெளிவு இல்லைங்க. இங்கிட்டு பார்க்குறேன், இங்கிட்டு பார்க்குறேன், அங்கிட்டு பார்க்குறேன், இதில் வழி இருக்கா, ஓட்ட உடச்ச எங்கிட்ட சந்து வந்து இருக்கா, இதில் போய் பார்க்கலாமா, இதில் போய் பார்க்கலாமா? இல்லைங்க, ஒரே ஒரு வழி, நானே வழி. இன்னொரு வழியே உலகத்தில் கிடையாது. சொல்லுங்க, ஏசப்பா சொன்னார், நானும் வழின்னு சொல்லல. எப்படி சொல்லியிருக்காரு? நானே வழி, நானே வாசல். என் வாசல் வழியாய் உட்பிரவேசித்தா அவன் ரட்சிக்கப்படுவான். உள்ளும் புறமும் சென்று, இதில் அழுத்தம் திருத்தமா சொல்றார், நானே வாசல், நானே வழி, நானே மெய்யான மெய்ப்பன், நானே ஜீவாப்பம். நானும் ஜீவாப்பம்னு சொல்லல, நானே. இன்னொரு நே இல்லை, இன்னொருத்தர் கிடையாது, ஒரே ஒரு அப்பம் தான், அது ஏசப்பா தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எரேமியா சொல்றாரு 10:23 நடக்கிறவனுடைய நடைகள் நடக்கிறவனால் அல்ல. கைகளை தட்டுங்க, நடத்துகிறவரால. நீ நடக்கிற இல்லையா, நீ நினைக்கிற நல்லபடியா நான் போய் வந்துட்டேன்னு நினைக்காத. நீ போயிட்டு வரல, என் தேவன் உன்னை போயிட்டு வர பண்ணினாரு. சம்பாதிக்கிறியா, நீ சம்பாதிக்கல, சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லாத, அந்த குழந்தைய கர்த்தர் உனக்கு ஈவா கொடுத்திருக்கிறார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் மூளை செயல்படுதா, தேவனுடைய கிருபை. உன் நாவு பேசுதா, தேவனுடைய கிருபை. உன் ரத்தம் ஓடுதா, தேவனுடைய கிருபை. உனக்குள்ள இருக்கிற செல்கள் செயல்படுதா, தேவனுடைய கிருபை. உன்னுடைய எச்சில்ல உமிழ் நீர் சுரக்குதா, அது தேவனுடைய கிருபை. உன்னுடைய ஒவ்வொரு அமிலங்களும் செயல்படுகிறதா, அது தேவனுடைய கிருபை. நீ படுத்து எந்திரிக்கிறியா, தேவனுடைய கிருபை. உன்னுடைய நாடி நரம்பு எலும்பு ரத்த நாணங்கள் செயல்படுகிறதா, அது தேவனுடைய கிருபை. புதிய நாளை காலையில பாக்குறியா, அது தேவனுடைய கிருபை. இந்த உலகத்துல நீ இன்று வரை உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. நான் உட்கார்வதும் எந்திரிப்பதும் சுவாசிப்பதும் எல்லாமே ஒரே வார்த்தையில தேவனுடைய கிருபை. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். வேதம் சொல்லுகிறது, நடக்கிறவனால் அல்ல, சொல்லுங்க, நடத்துகிறவராலே ஆகிறது. சீட்டு போடப்பட்டாலும் காரியம் கர்த்தரால வரும். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணினாலும் ஜெயமோ கர்த்தராலே வரும். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஜெயம் வரும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி
ஆபிரகாமுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. சாராளை பார்த்து சொல்றேன், நீ அழகுள்ள ஸ்திரீ என்பதை நான் அறிவேன், உன்னால எனக்கு போற இடத்துல எல்லாம் ஆபத்து இருக்கிறது எனக்கு தெரியும், அதனால நீ எனக்கு என்ன தெரியுமா சொல்லணும், சகோதரன் தான் சொல்லணும். இவனுக்கு ஒரு அறிவு இருக்குது பாரு. கூட இருக்கிற மனைவியை பார்த்து சொல்றேன், உன்னாலதான் எனக்கு ஆபத்து வரப்போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே இந்த அறிவெல்லாம் இருக்குது இல்லை. இப்போ நமக்கு தெரியும், நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நீ இப்படி ஏமாத்துவேன்னு எனக்கு தெரியும், நீ இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும், அப்பயே நான் நினைச்சேன் இதை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். சொல்லியிருப்பீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட, உன் மனைவி கிட்ட சொல்லியிருப்பீங்க, உன் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருப்பீங்க, டே எனக்கு தெரியும்டா நீ இப்படி தாண்டா பண்ணுவேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் என்பது ஏங்க உங்களுக்கு தெரியல? ஏங்க உங்களுக்கு சந்தேகம் வருது? இவர் சொல்றாரு பாருங்க, நீ அழகுள்ள ஸ்திரீ என்பது நான் அறிவேன். அவளுக்கு தெரியுது தான் மனைவி அழகா, அவளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சுங்கிறா. ஆனா அதுக்கடுத்து பார்த்தா அபிமெலேக்கு ராஜா தூக்கிட்டு போயிட்டான். அப்ப அவ்வளவு வழிபாடு நின்னாலும் அவள் பார்வைக்கு எப்படிப்பட்டவளா இருக்கா தெரியுமா? அழகுள்ள ஸ்திரியா இருக்கிறான். அந்த அளவுக்கு அழக கர்த்தர் சாராய்க்கு கொடுத்தாராம். அந்த தேவன் இன்னைக்கு உனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. உள்ள அழகு போகுது, பக்கத்துல சொல்லுங்க, நேச்சர் போதுங்க, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வேண்டவே வேண்டாம். நீ எக்ஸ்ட்ரா போட்டேன்னா நீ பயந்துக்கிட்டே தான் கிடக்கணும். அது ஆண்டவருடைய வருகையில் அது வரவே வராது. போதும், நீட்டா இருக்கிற இவ எந்த அழகு நிலையத்துக்கு போனா? டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். எந்த அழகு நிலையம், அந்த அழகு நிலையம் இருந்துச்சா? லாஸ்ட் வார்த்தை முடிக்கிறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 20 வசனம். 1 சாமுவேல் 24:20 சவுல் ராஜா வந்து தாவீதை பார்த்து சொல்ற, நிச்சயமாய் நீ ராஜாவாய் இருப்பாய் என்பதையும் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்பதையும் நான் அறிவேன். பாருங்க, இவன் தாங்க இப்ப ராஜாவா இருக்கிறான். ஆனா இவனுக்கு தெரியும், எனக்கு அடுத்து என் பிள்ளை வர முடியாது, எனக்கு அடுத்து இவன் தான் ராஜா வருவேன், ஆடு மேய்க்கிறவன் தான் என்ன வருவேன், ராஜா மேன்மை இவனுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சவுலுக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். கைகளை தட்டி கர்த்தர், நிச்சயமா நீதான் ராஜாவா ஆவா என்பது எனக்கு தெரியும், உன் கையில ராஜ்ய பாரம் நிலைப்படும் என்பது எனக்கு தெரியும். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த தாவீதை தன்னோட வச்சுக்கொள்றது அவனால என்ன செய்ய முடியல தெரியுமா? தெரியல. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இத்தனை அறிவு உள்ளவங்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். சாராய் அழகு ஆபிரகாமுக்கு தெரியுது, சவுலுக்கு தெரியுது தாவீது ராஜாவாக போறார், பவுலுக்கு தெரியுது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பது, யோபுவுக்கு தெரியுது கடைசி நாள்ல பூமியின் மேல் நிற்பார்னு, தாவீதுக்கு தெரியுது கர்த்தர் பெரியவர் எல்லா தேவர்களுக்கும். ஆனா அதை படிக்கிற உனக்கும் எனக்கும் என்ன தெரியல தெரியுமா? கர்த்தர் என் தேவையை சந்திப்பார் என்பது தெரியல, என் கண்ணீரை துடைப்பார் என்பது தெரியல, என் கவலைகளை மாற்றுவார் என்பது தெரியல, என்னையும் ஒரு நாள் வாளாக்காமல் தலையாக்குவார் என்பது தெரியல, ஒரு நாள் நானும் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்பது தெரியல, இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்பது தெரியல, இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கி இதோ மகிமையின் மேல் மகிமையை கொடுத்து இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவார் என்பது இன்னும் நம்ம அறியாதபடி மரங்களை பார்ப்பது போல அறகுறையா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். சந்தேகம். சீசர்கள் கேட்டாங்க இல்லையா, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். அவர் எழும்பினார், கட்டிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகளே என்ன சொன்னார்? யார? மெய்க்காவலர்கள் கூட இருக்கிற லெப்ட் ரைட்டு. நான் தான் மாறுதட்டி வலது பக்கத்தில் இடம் இருக்குமா இடது பக்கத்தில் இடம் இருக்குமா, அங்கே எவனாச்சும் வந்துடுவானா, அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் எம்பியா எம்எல்ஏவா அல்லது வேற ஏதாவது பிரசிடென்ட் பதவியா ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்குமான்னு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி செய்வார் என்று நினைச்சோம், இப்படி செய்வார் என்று நினைச்சோம், நாங்கள்லாம் நினைச்சது ஊரம் காணாமல் போச்சு, அதனால நாங்கள் எம்மா ஊருக்கு போறோம்னு போனாங்கல்ல. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தாங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், அற்ப விஷயம், ஏன் பயப்படுற, ஏன் உனக்கு தயக்கம், எல்லாமே தூக்கி குப்பையில ஓட்டுட்டு பரலோகத்தை பார்த்து நடப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ரீபா கபாலா ரகபாலா ரபா